ஒரு அரசாங்கம் உயிர் காக்கும் பொருட்கள் மீது, சேவைகள் மீது வரி விதிக்க கூடாது. அதாவது மருத்துவ சேவைகள் போன்றவர் மருந்து பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது. ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், மதுபானம், சிகரெட்டுக்கு அதிக அளவு வரி விதிக்க வேண்டும். ஆனால் கடந்த காலத்தில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு செல்லும், தனியார் வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகளுக்கு வரி விதித்த நிலைமையும் இருந்தது. ஆகவே ஒரு அரசாங்கம் வரி சீர்திருத்தங்கள் செய்யும் போது வெற்றியடைய வேண்டுமா இருந்தால் படிப்படியாக வரி வீதங்கள் குறைக்கப்பட வேண்டும். அதே நேரம் வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். வரிகள் எண்ணிக்கையும் குறைக்கப்பட வேண்டும். இதற்கு பல நாடுகள் உதாரணம் நான் சொல்லலாம். ஜோர்ஜியா மிகச்சிறந்த நாடு. வரி வீதம் குறைக்கப்படுகின்றது, வரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுகின்றது, ஆனால் வரி வருமானம் அதிகரிக்கின்றது. ஆகவே பொருளாதாரம் தூய்மைப்படுத்தப்பட்டபடியால ஊழலை அந்த நாடு மிக கடுமையாக கையாண்டபடியாக தான் அதை அடைந்தது. அதான் உண்மையான சீர்திருத்தம். இலங்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னால் 2001ஆம் ஆண்டு பொருளாதாரம் மோசமடையுது, IMF வருகின்றது, வரி வீதங்கள் அதிகரிக்கின்றன, வரி வருமானம் அதிகரிக்கின்றது. அடுத்த வருஷம் அரசாங்கம் அடுத்த தேர்தலில் அரசாங்கம் தோல்வி அடையுது. 2015ஆம் ஆண்டு பொருளாதாரம் மோசமடைகின்றது, IMF வருகின்றது, வரி வீதங்கள் அதிகரிக்கப்படுகின்றன, வரிகள் அதிகரிக்கப்படுகின்றன, அரசாங்கம் அடுத்த தேர்தலில் தோல்வி அடையுது. 22ஆம் ஆண்டும் இதே நிலைமை தான். புது அரசாங்கம் வருகின்றது, IMF வருகின்றது, வரிகள் கடுமையாக அதிகரிக்கப்படுகின்றன, அரசாங்கம் தேர்தலில் அடுத்த தேர்தலில் தோல்வி அடையுது. ஆகவே மக்களுடைய மனநிலை இங்கே முக்கியமானது. மக்கள் தங்கள் மீது அதிக அளவு சுமையை இந்த அரசாங்கம் சுமத்துகின்றது என்று நினைத்தால் தேர்தலில் தோற்கடிப்பார்கள். ஆகவே உண்மையான பிரச்சனை நீங்கள் கேட்டது போல கண்ணுக்கு தெரியாதவர்களை வரி முறைமைக்குள் கொண்டு வர வேண்டும். கண்ணுக்கு தெரிகிறவர்கள் மீது மீண்டும் மீண்டும் சுமையை ஏற்படுத்தும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடந்த காலத்தில் இதுதான் இடம்பெற்றது. அதாவது கண்ணுக்கு தெரியாத வகையில வணிகம் செய்பவர்களை விட்டுவிட்டு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் மீது நேரில் வரிகள் சாதாரண மக்கள் மீது அதிகரிக்கப்பட்டன. ஓரளவுக்கு வருமானம் கூடிய தொழில் நிபுணர்கள் மீது கடுமையான வரி விதிக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் ஒரு நாட்டிட வரி முறைமைக்கு ஏற்புடையதாக இருக்காது. அது தோல்வி அடையும், அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்கையும் அடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு வரி தளத்தை விரிவாக்க முற்படுமாக இருந்தால், மக்களதை ஏற்றுக்கொண்டால் அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் மக்களுடைய மனநிலை இங்கே மிக முக்கியமானது.